ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட், மீண்டும் அதிசய கிணறு செய்த மாயம், கையெடுத்து கும்பிட்ட திருநெல்வேலி மக்கள். தென் தமிழகமே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. தொடர்பு எல்லையில் இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன. ஒரே நாளில் மிகப்பெரிய மழை கொட்டி தீர்த்ததால் மழைநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் பல வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் பெரும் மழை பெய்து காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திசையன்விளை, ஆயங்குளம் கிராம மக்கள் கடும் பதற்றத்தில் இருந்தனர். ஊருக்குள் தண்ணீர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பலரும் நடுக்கத்தில் இருந்த வேளையில் மீண்டும் தனது அதிசயத்தை நிகழ்த்தியது அதிசய கிணறு. பல ஆயிரம் கன அடி நீர் சென்ற நிலையிலும் தற்போது வரை கிணறு நிரம்பாமல் தண்ணீரை உள்வாங்கி வருகிறது. இந்த கிணறு மட்டும் நீரை உள்வாங்காமல் இருந்திருந்தால் 16 கிராமமே மொத்தமாக நீரில் மூழ்கி இருக்கும் எனவும் கடவுளின் கட்டளையை ஏற்று கிணறு தங்களை காப்பாற்றி இருப்பதாக ஊர் மக்கள் நெகிழ்ச்சியடைந்து கையெடுத்து கும்பிட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் என்றால் ஏன் அதிசய கிணறு நிரம்பவில்லை என அதிசய கிணற்றை ஆய்வு செய்த IIT பேராசிரியர் சொன்ன தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. ஸோ அதை நாங்கள் ஒரு 2-3 மாசமா ஸ்டடி பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் வந்து அங்கே போய் ஆய்வு நடத்திருக்கோம். என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்க, இது உண்மையாலுமே இது அதிசய கிணறு. எப்படின்னாக்க, இந்த திசைமலை ஏரியாவில் பரவலாக வந்து சுண்ணாம்பு பாறைகள் இருக்குது, பூமிக்கு அடியில் சுண்ணாம்பு பாறைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த சுண்ணாம்பு பாறை வந்து கரையும் தன்மை கூடியது. ஸோ அது வந்து மழை தண்ணியோ நிலத்தடி நீர் தண்ணியோ அதில் கான்டாக்ட் வரும்போது கெமிக்கலி ரியாக்ட் ஆகி அது கரைஞ்சிருது. அது கரைய வந்து சின்ன சின்ன ஓட்டைகள், சின்ன சின்ன அருவிகள் மாதிரி அதை ஆரம்பித்து அது ஆயிரக்கணக்கான வருஷத்தில் அது எப்படி பெருசாகி இன்னும் மேலே கரைஞ்சி பெருசாகி நிலத்தடி நீர் ஓடைகளாகவும் பாதாள குகைகளாகவும் அது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நம்ம ஆயங்குளம் கிணறு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அதில் வந்து நிறைய ஓடைகள்லாம் உண்டு. அந்த ஆயங்குளம் கிணறு வந்து அந்த ஒரு ஓடை, நிலத்தடி நீர் ஓடையை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அதை இந்த கிணறு வெட்டும் போது அந்த ஒரு ஓடையை வந்து கட் பண்ணுது. அதனால மேலேருந்து வர தண்ணி, நம்ம வெள்ள தண்ணியை வந்து அது உள்ள விடும்போது அடியில் இந்த ஆறு இருக்கு இல்லையா, ஓடைகள் இருக்கு இல்லையா, அந்த ஓடைக்குள்ள வந்து இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக போயிடுது. அதனால தான் வந்து இந்த கிணறு அதிசயம் அப்படின்னாக்க இவ்வளோ தண்ணி உள்வாங்குது. சாதாரண கிணறுல இந்த அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சில மணி நேரத்தில் வந்து ரொம்பிடும். இந்த கிணறுல ரொம்பாததுக்கு காரணம் என்னன்னா, மேலே எப்படி ஓடைகள் இருக்கோ அதே மாதிரி பூமிக்கு அடியிலையும் ஓடைகள் இருக்கு. அந்த ஓடைக்குள்ள தான் வந்து இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது. அது போய் நிறைய பரவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. இந்த குகைகளில் போய் ஸ்டோர் பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த ஓடைகளில் பரவலாக ரீச் ஆகி போகுது. அதனால தான் வந்து இது வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக ரேபிட் ரீசார்ஜாக இந்த கிணறுல பண்ண முடியும். எங்கெல்லாம் வந்து இப்போ சுண்ணாம்பு பாறைகள் இருக்கோ அங்கெல்லாம் சுண்ணாம்பு பாறை வந்து கரையும் தன்மை கூடியது. ஸோ எந்த ஏரியாலெல்லாம் சுண்ணாம்பு பாறை இருக்கோ அந்த ஏரியாலெல்லாம் இந்த மாதிரி நிலத்தடி நீர் ஓடைகளும் பாதாள குகைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம திசைவேலையில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தூத்துக்குடி பார்டர் வரைக்கும் வருது. இந்த பக்கம் வந்து கருமேனி ஆற்று ஃபுல்லாகவே இருக்குது. நம்பியார் ஆற்றுலேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஓரளவுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 200+ ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இது பரவலாக இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போதைக்கு முதல் கட்ட ஆய்வில் எங்களுக்கு தெரியுது. ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணி எவ்வளோ தூரம் இதை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். மனிதனுக்கு மேலே ஒரு சக்தி இருப்பதை இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து வருகிறது.